மக்களே, தயவுசெய்து கொஞ்சம் உங்களை நினைத்து பாருங்கள். யாரோ இறந்ததற்காக யாரோ அழுவுறீங்க. காரணம் என்ன? உலகத்தில் எல்லோரும் இறக்கத்தான் வேண்டும். இறப்பு ஒன்று இல்லைன்னா இந்த படைப்புக்கு அர்த்தமே இல்லை. ஆண்டாண்டு காலமா, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, ஆண்டாண்டு காலமா அழுது புரண்டாலும் ஆண்டவர் வரப்போவதே இல்லை. தயவுசெய்து கேளுங்கள். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், உண்மை சம்பவம் சொல்லுகிறேன், கேளுங்கள். பட்டினத்தார் ஒரு தடவை வீதியில் நடந்து போனார். அப்போ நடந்து போகும்போது ஒரு எதிர்ப்புறத்தில் ஒரு வீட்டில் எல்லாரும் அழுது கொண்டு இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பேர் அழுதார்கள். இவரும் பார்த்து விட்டு போய் ஒரு தூணை பிடித்து கொண்டு அழுதாராம். அழுது 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 அந்த இறந்து போனவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வீடு திரும்பி வந்த போது கூட அந்த பட்டினத்தார் அழுது கொண்டே இருந்தாராம். அந்த இறந்தவருடைய சொந்தக்காரர் போய் கேட்டார், ஐயா, நீங்கள் இப்படி அழுகிறீர்களே, ஏன் அழுகிறீர்கள்? நீங்கள் இறந்தவருக்கு யார் என்று கேட்டார். அப்பொழுது பட்டினத்தார் சொன்னார், இறந்தவனை பற்றி நான் கவலைப்பட்டு அழுகவே இல்லை என்றார். திகைத்து கேட்டார், அழுக போற சாக போறவர் எல்லாம் அழுவதை கண்டு தான் நான் அழுகிறேன் என்றார். சாக போற மனிதர்களை நினைத்து நான் சொல்லுகிறேன், ஒன்று கேளுங்கள். பாரதி ராஜா இளைய, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். யாருடைய பணம், யாரால் அவர் இந்த நிலைக்கு ஆனார்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எல்லாம் நீங்க உழைத்த காசு, நீங்கள் உழைத்து அவருக்கு கொடுத்தீர்கள். அவர் இறந்து போன பிறகு அழுகிறார். எவன் ஒருத்தன், கிருஷ்ணர் அந்த காலத்திலே சொல்லிட்டார், எவன் ஒருத்தன் எதற்காக அழுகிறானோ அவன் சாகும்போது அதுதான் வரும் உங்க முன்னாலே. மலேசியாவில் பேரும் புகழும் பெற்றவர் அலி. அவரை கண்டால் பாம்பு நடுங்கும். உலகத்திலே அவர்தான் வின்னர் என்று பட்டமே பெற்றார். அவர்தான் பாம்பு மன்னன் என்று பட்டம் பெற்றார். கடைசியில் அவர் இறக்கும் போது எப்படி தெரியுங்களா இறந்தாரு? பாம்பு கொத்தி தான் இறந்தார். பாம்பை கண்டால் படையே நடுங்கும், ஆனால் அவரை கண்டால் பாம்பு நடுங்கும். அப்படியாப்பட்டவரே பாம்பு கொற்றி தான் செத்தார். ஆஸ்திரேலியாவில் முதலைகள் அவரை கண்டால் பயந்தடித்து தண்ணீர் ஓடிடுமா. அப்படியாப்பட்ட மன்னன், மிருகங்கள் எல்லாத்தையும் ஆட்டி படைத்தவர். ஒரு நாள் அவர் நீந்தி கொண்டிருந்தார். மீன், சின்ன மீன் அவரை கொத்திட்டான், செத்துட்டாராம். பார்த்தீங்களா? கிருஷ்ணர் அப்பயே எழுதிட்டு போயிட்டார், எவன் ஒருத்தன் எதற்காக அழுகிறானோ அவனுக்கு அதுதான் வந்து சேரும். நீங்கள் உங்களை நினைத்து நீங்க பாருங்கள், உங்களுக்குள்ளே எல்லாம் இருக்கின்றது. ஒரு நாள் நீங்கள் போகத்தான் வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோரும் போகத்தான் வேண்டும். போவதற்கு தான் நாம் இன்று வரை உழைக்கிறோம், உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டிலே மலேசியாவில் ஒரு பூசாலியை நான் சந்தித்து கேட்டேன், அன்றாடம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று. அவர் ஒரு கதை சொன்னார். அவர் சொன்னார், விதை இருக்குதுங்களா, பூ விதை, அது பையில போடுறது,
பலவிதமான விதைகளை பையில் போட்டு அதை அடைத்து விற்கிறார். இதற்கு அவரே ஒரு பெரிய நிர்வாகமே வச்சு நடத்தினார்கள். மலேசியாவில் விதைகளை போட்டு பையிற்குள் அடைத்து அதை விற்கிறார்கள். மனிதர் அதை வாங்கி கொண்டு அந்த விதையை பையில் போடுவன் சம்பாதிக்கிறான். அதை வாங்கி கொண்டு மண்ணில் போடுறானே அவன் பொழைக்கிறான். மண்ணில் போட்டு அது வந்த பிறகு பூச்சிக்கொல்லி மருந்து போடுறவன் மருந்தை கண்டுபிடித்து அவன் பிழைக்கிறான். பூ பெரிதாக வந்த பிறகு அதை வெட்டி அடியோடு வெட்டி கொண்டாந்து பட்டணத்தில் விற்கிறான். வாகனம் ஓட்டுவன், லோரி ஓட்டுனர் கொண்டாந்து விற்கிறார். அவன் சம்பாதிக்கிறான். அந்த பூவை ஒன்று ஒன்றா வெட்டி மாலையாய் போட்டு விற்கிறார். அவர் சம்பாதிக்கிறார். மாலையாய் விற்ற பிறகு அந்த மாலையை ஒரு தட்டில் வைத்து இறைவனிடம் நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியாது. அந்த மாலையை ஒரு பூசாலிக்கு 10 வெள்ளி சொருவி வைத்தால்தான் அவர் போய் கடவுள்களிடம் சொல்லுவார், இன்னாரு 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 இன்னாருன்னு சொல்லுவார். இல்லைன்னா நாசமா போ நாசமா போ நாசமா போ என்று அவர் ஓதுவார். 10 வெள்ளி 10 ரிங்கிட் நீங்கள் வைக்க வேண்டும். அப்பதான் பூசாலி போய் ஒழுங்காக சொல்லுவார். பார்த்தீங்களா, ஒரே ஒரு பூ, அந்த பூவுக்கு பல கதைகள் இருக்கு. நான் சொன்னது 4 பேர் தான். ஆனா இந்த பின்னாலே வாழ்பவர்கள் எவ்வளோ பேர் இந்த பூவுக்காக. பூ இறைவனிடம் சேருவதற்கு அது படுற பாடு இருக்குங்களே, கொஞ்சம் நெஞ்ச இல்ல. தமிழ்நாட்டிலே மந்திரி அவர் தோற்றுவிச்சிட்டாரா, சிங்கப்பெண் என்று தோற்றுவிச்சாரா. இந்த சிங்கப்பெண் கூட ஆண் போய் ஃப்ரிட்ஜ் திறந்து அச்சு எடுத்து அதில் தண்ணி ஊற்றி வைப்பது ஆண் என்பதை மறந்து விட்டார். இங்கே மலேசியாவில் நான் இதை பற்றி கேட்கிற போது பிரம்மன் என்ன சொல்றீங்களா, நான்முகன் பிரம்மன் நான்முகன் பார்த்து சிரிக்கிறான். நான்முகன் அவன் பார்த்து சிரிக்கிறான். இந்தியாவிலே தோற்றுவிச்சிருக்கும் சிங்கப்பெண் பிரம்மன் சிரிக்கிறான். நான் கேட்டேன், நீ ஏப்பா சிரிக்கிறேன்னு. அவர் சொன்னாரு, என்ன தான் இந்த உலகத்தில் படைப்பது என் தொழில், நான் எப்படி படைக்கிறேன் என்று இவர்களுக்கு தெரியாது. ஆண் இல்லைன்னா பெண்கள் பிரயோஜனமே இல்லை, பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் பிரயோஜனமே இல்லை. பின் ஆண் என்று நீங்கள் பிறந்த பிறகு டாக்டர் எழுதுகிறார், உங்களை எழுதுவது பிரம்மன். ஆண் பெண் என்று பிரம்மன் எழுதுகிறான். பிரம்மனை யாருமே ஏசுவதில்லை, அவனுக்கு ஒரு கோவிலும் இல்லை. காரணம் என்ன? பிரம்மன் சிரிக்கிறான் உங்களை பார்த்து. பெண்மணி, இரும்பு பெண்மணி என்று பட்டமே சுட்டினார்கள் இந்திரா காந்திக்கு. அவர் கடைசியில் என்ன சொன்னார்? நான் இந்த நாட்டுக்காகியோ மக்களுக்காகியோ என் வாழ்நாள் முழுதும் நான் அழித்தேன் என்றார். ஆனால் எனக்காக 5 நிமிஷம் நான் அழிக்கவில்லை, நான் என்னை பற்றி நான் சிந்திக்கவே இல்லை என்றார். உங்களை பற்றி சிந்திங்கள். நீங்கள் யார், எங்கிருந்து வந்தீர்கள்? ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதுதான்.
யாரையும் நீங்கள் போற்றவும் முடியாது, தூற்றவும் முடியாது. ஒரு நாள் நீங்கள் போவது நிச்சயம். இந்த நிச்சயமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நீங்கள் மற்றவர்களை தூற்றுகிறீர்கள். இது ரொம்ப தவறு. உங்களை பற்றி யோசிங்கள். தமிழ்நாட்டிலே அவரால் வாழ முடியாது, நீடிச்சு இருக்க முடியாது. என்றைக்கு அவரை பற்றி அவர் யோசிக்கிறாரோ அன்றைக்கு தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும். அந்த ஆண் இல்லாமல் பெண் வாழவே முடியாது. நான் பலரை போய் சந்தித்திருக்கிறேன். இது போடு செய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன நன்மை, இந்த பெண்ணுக்கு என்ன கதி என்று அவர் சொல்லுகிறார். நடந்தது என்னமோ எனக்கு தெரியவே தெரியாதென்றார். நான் சொல்லுகிறேன், இதை கேளுங்கள். இது பிராமன் பண்ற வேலை, நான்முகன் பண்ற வேலை. அந்த நான்முகனை பிடித்தால் எல்லா விவரமும் தெரியும். ஒரு ஆண் பெண் மேலே மோகம் கொள்வது எதனால்? நல்லா சிந்தித்து பாருங்கள். பிரம்மன், யமன் அந்த விதையை போடுகிறானே பையில, அவன் ஒரு மனிதன். ஆனா அந்த விதையை கொண்டு மண்ணில் போடுறானே அதுவும் மனிதன். ஆனா அது எப்படி முளைக்கின்றன அது பிரம்மனுக்கு தான் தெரியும், அந்த நான்முகனுக்கு தான் தெரியும். அந்த பிரம்மன் தான் இந்த பூமியை படைத்தான், மனிதனை படைத்தான், எல்லாத்தையும் படைத்தான். ஏன் ஒன்று உடல் உறவு என்று வைத்தான். சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு ஆணும் சிந்தித்தால் தெரியும். உடல் உறவு கொள்ளும் பொழுது இருக்கும் ஆசை, உறவு கொன்ற பிறகு உங்களுக்கு என்ன தோணுகின்றது நினைத்து பாருங்கள். அந்த ஆசையை தூண்டி விடுவனே பிரம்மன், அந்த நான்முகன். நீங்கள் தான் அந்த நான்முகன், அந்த பிரம்மன். இதை ஒவ்வொருத்தரும் உணர வேண்டும். உங்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள்.